ஒரு காலத்தில் பச்சைப்பசேல் என்ற அடர்ந்த காட்டில் தாரா என்ற பெயருள்ள ஒரு பெரிய யானை வசித்து வந்தது. தாரா மிகவும் நல்ல இதயம் கொண்டது. ஆனால் அதன் உடல் பெரிதாக இருந்ததால் சிறிய விலங்குகள் எல்லாம் அதை பார்த்து பயந்து ஓடிவிடும். தாராவுக்கு நண்பர்கள் இல்லாதது மிகவும் வருத்தமாக இருந்தது. ஹாய் பெரிய அண்ணா, நீ ஏன் இப்படி தனியா இருக்க? உன் துதிக்க ரொம்ப பெருசா இருக்கு. என்ன ஒரு தூக்கி மேல போட முடியுமா? சின்ன மிட்டு, நான் பெரியவனா இருந்தாலும் உள்ளுக்கு ரொம்ப தனிமையா இருக்கேன். யாரும் என்னோட விளையாட வரமாட்டேங்கிறாங்க. நீ பயப்படலையா? இல்ல தாரா, நான் பயப்படல. உன் கூட விளையாடலாமா? பயம்? நான் மரத்துல இருந்து கொதிக்கிறவன். பயம் என்ன தெரியாது. ஆனா உனக்கு நண்பர் வேணும்னா நான் உன் நண்பனா வரேன். ஆனா ஒரு நிபந்தனை, நீ எனக்கு உயரமான மரத்துல இருக்கிற பழங்களை எடுத்து தரணும். சரி, நீ எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல உதவி செய். நான் உனக்கு உயரமான இடங்களை அடைய உதவுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தா எதையும் செய்யலாம். ஆமா, இப்படித்தான் நாம் நண்பர்களானோம். தாரா அண்ணா, இன்னைக்கு நம்ம ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் பழங்கள் பறிக்கலாமா? ஆனா ஆறு ரொம்ப ஆழம், நான் தாண்ட முடியாது. வா மிட்டு, என் முதுகுல ஏறிக்கோ. நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஓகே தாரா. வா வா, இது ரொம்ப சுகமா இருக்கு. நீ பெரிய படகு மாதிரி. அப்பாடி, நான் உயரமான மரத்தில் சிக்கிக்கொண்டேன். தாரா அண்ணா, உதவி, நான் விழப் போறேன். பயப்படாதே மிட்டு, என் துதிக்கையை நீட்டுற. பிடிச்சுக்கோ. நன்றி அண்ணா, நீ இல்லனா நான் இப்போ இல்ல. நண்பனா இப்படித்தான் இருக்கணும். நீயும் எனக்கு எப்போல உதவி செய்வே இல்லையா? ஐயோ, எல்லா நீர்நிலைகளும் காய்ந்து போய்விட்டதே. ஆம், இந்த கடுமையான வறட்சியில நாம் எல்லாம் தவிக்கிறோம். பாருங்கள், புயல் வருகிறது. மழை பெய்கிறது. தாரா அண்ணா, இந்த புயல்ல நம்ம குட்டி விலங்குகள் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க. நாம ஏதாவது செய்யணும். உண்மையா சொல்றியா மிட்டு? நாம இப்பவே போகலாம். ஆமா அண்ணா, வா. சரி, நீ மரத்துக்கு மரம் தாவி சின்ன விலங்குகளை எச்சரி. நான் பெரிய மரங்களை தள்ளி எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க. விட்டு, புயல் வருகிறது. நாம் ஒரு பாதுகாப்பாக அனைவரும் இங்கே வாருங்கள். இது பாதுகாப்பானது. நாம் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். என் அண்ணா பெரியவ, நான் சின்னவன். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்தா எந்த ஆபத்தையும் வெல்லலாம். ஆமா தாரா, உன் வேகமும் புத்திசாலித்தனமும் இல்லைன்னா நான் மட்டும் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் இந்த விலங்குகளை காப்பாத்தி இருக்க முடியாது. பல வருடங்கள் கழித்து காடு மீண்டும் பசுமையாகி நீர்நிலைகள் நிறைந்தன. தாராவும் மிட்டுவும் இன்னும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அவர்களை சிறந்த நண்பர் ஜோடி என்று அழைத்தனர். அந்த பெரிய மரத்தை தாண்ட முடியலையே. கவலைப்படாதே, நாம் எல்லாரும் சேர்ந்து உதவலாம். பாருங்கள், என் துதிக்கை உதவும். நண்பர்களே, நட்பு என்றால் நாங்கள் மாதிரி இருங்கள். அடடே மிட்டு, இந்த கதையை ரசிச்சீங்களா? ஆமா தா, ரொம்ப சந்தோஷம். என் பெரிய காலா லைக் பட்டன் அழுத்த முடியாது. நீங்களாவது அழுத்துங்க. ஆமா ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மரத்துல இருந்து குதிச்சு பெல் அடிக்கிறேன். அடுத்த கதைக்கு வரணும்ல. அடடே மிட்டு, இந்த கதையை ரசிச்சீங்களா? ஆமா தா, ரொம்ப சந்தோஷம். என் பெரிய காலா லைக் பட்டன் அழுத்த முடியாது. நீங்களாவது அழுத்துங்க. வாங்க நண்பர்களே, சாகசத்துக்கு போகலாம். ஆமா, புது இடங்களை பார்க்கலாம். நல்ல ஐடியா, நான் ரெடி. மிக சந்தோஷம். ஆனா முதல் இந்த கதையை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழுத்திட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, அடுத்த எபிசோட் ரெடி பண்றேன். சொல்லுங்க. இப்போ உங்க டர்ன். பண்ணுங்கடா பாஸ்.